பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். 2 குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தை 17. அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீங்களும் என்னை ஆசீர்வதித்து எனக்காக தினமும் ஒரு அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை சொல்லி மன்றாடுங்கள். அந்த ஜெபம் என்னை பலப்படுத்தும், அந்த ஜெபம் என்னை தாங்கிக் கொள்ளும், அந்த ஜெபம் என்னை பரிசுத்தத்தை நோக்கி வழி நடத்தும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை காண முடியாது. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமே என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எதிரியை தோற்கடிக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை பாடு மட்டுமே தோற்கடிக்க முடியும். இயேசுடைய இரத்தத்தினால் அவன் தோற்கடிக்கப்பட்டு இருக்கின்றான். எனவே இயேசுடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது நாமும் வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் இருப்போம். எனவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம், இனி நான் வெற்றி பெற முடியாது என்கின்ற ஒரு நிலைமைக்குள் நீங்கள் வந்திருக்கலாம். இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெற்றியை சுவைத்து பார்க்க முடியாது, எது எடுத்தாலும் தரித்திரமும் தோல்வியுமாக இருக்கின்றது, எனவே என் வாழ்க்கை அப்படியே போகட்டும் என்ற சூழ்நிலையிலே மனம் உடைந்து போய் நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, அந்த நாளிலே யோசாபாத் அரசன் வெற்றியை சுவைத்ததை போல நீங்களும் வெற்றியை சுவைத்து பார்ப்பீர்கள் என்றும் அவர் வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் அங்கு நடந்த யோசாபாத் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அரசராக இருக்கின்றார் யோசாபாத். அவருக்கு எதிராக அமோனைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமோனுடைய அவர்களுடைய அந்த போர் வீரர்களும் அவர்களுடைய புதல்வர்களும் படையெடுத்து வருகிறார்கள் யோசாபாத் அரசனை நோக்கி. யோசாபாத் அரசனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவருடைய உள்ளம் கலங்கி போய்விட்டது. அவருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தன. என்ன செய்தாராம் பாருங்கள். 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் 11-12 இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். இதோ அவர்கள் நன்றி கொன்றவர்கள் நீர் எனக்கு உடைமைகளாக இந்த நாட்டிலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்களே. எங்கள் கடவுளே, எங்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டு இருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டிய வேறு எதுவா எனில் தெரியவில்லை என்று மன்றாடினார். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். அவன் அனுப்பிவிட்ட அந்த அம்மோனியர்கள் அனுப்பிவிட்ட அந்த ஒரு கடிதத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து அவர் ஜெபிக்கின்றார். அம்மோனியரும் மோவாயினரும் சேயீர் மலை நாட்டரும் அவருக்கு எதிராக வந்தார்கள். 3 அரசர்கள் சேர்ந்து அவருக்கு எதிராக போரிட வந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. எப்படி அவர்களை வெற்றி கொள்வது என்று தெரியவில்லை. அவர் ஆண்டவரை நாடினார். ஆண்டவரை தேடுவதில் உறுதி பூண்டார். ஆண்டவரை எப்படி தேடினாராம் பாருங்கள். 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் 3-4 இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது யோசாபாத் அச்சமுட்டு ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடம் இருந்து உதவி பெற ஒன்று கூடினார்கள்.
யூதாவில் எல்லா நகர்களிலும் அதற்கென வந்திருந்தார்கள். நோன்பு இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அவருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருந்தன, அவருடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருந்தன, அவர்களுடைய சிந்தனை செயல்கள் ஆண்டவரை நோக்கி இருந்தன, அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாமே ஆண்டவரை நோக்கி இருந்தன. ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க சித்தமானார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் 22வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாட தொடங்கிய பொழுது யூதாவை எதிர்த்து வந்தவர்களாகிய அம்மோனியரையும் மோபாவியனரையும் சேயீர் மலை நாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக்கி முறியடிக்குமாறு ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் முறியடித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அறிவுரை, நீ போரிட வேண்டிய அவசியமில்லை, நீ துதிக்கக்கூடியவர்களை பாடக்கூடியவர்களை பாடல் குழுவினர்களை நீர் நியமிக்கக்கூடிய வேளையிலே அந்த இடத்திலே அவர்கள் என்னை புகழ்ந்து பாடும் பொழுது அவர்கள் சார்பாக நான் சென்று போரிடுவேன் என்று வாக்கு கொடுத்து 3 அரசர்களையும் அவருடைய திரு முன்பாக இருந்து விரட்டி அடித்தார். அன்பார்ந்தவர்களே, உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுதும் அந்த உபவாச ஜெபத்தினுடைய வல்லமை மகிமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்னோடு இந்த குடும்ப சூழ்நிலையை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு பாஸ்டர் அங்கே போய் ஜெபம் செய்து இந்த குடும்பத்திற்கு எதிராக பயங்கரமான பில்லி சூனியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அந்த குடும்பத்தில் ஒரே போராட்டம், ஒரே கவலை. அந்த பில்லி சூனியத்தை எப்படி எடுக்கவென்று தெரியவில்லை. பாஸ்டரும் ஜெபித்து விட்டு போய்விட்டார். அதை எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை அவருக்கு உருவாக்கி கொடுக்கவில்லை, அவர்களுக்கு சொல்லவும் இல்லை. அவர்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இந்த புரோகிராமை பார்த்துவிட்டு என்னோடு தொடர்பு கொண்டு பேசினார்கள். ஃபாதர், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டிலே நான் பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே என்னுடைய படுக்கையின் அந்த படுக்கை அறைக்குள்ளே அந்த பெட்டுக்கு கீழே யாரோ எலுமிச்சை பழத்திலே குங்குமத்தை வைத்து போட்டு இருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியிலே வந்தால் வீட்டின் வாசல் புறத்திலே அந்த கழித்து படைத்து வைத்து இருக்கிறார்கள். குங்குமமும் எலுமிச்சை பழமும் வெட்டி ஏதோ படையில் வைத்து இருக்கிறார்கள். ஒரே போராட்டம், ஒரே பில்லி சூனிய பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் மனம் நொந்து அழுதார்கள். அப்பொழுது நான் அவரிடம் சொன்ன ஒரே ஒரு காரியம்தான், ஒரு 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபமாலை சொல்லி நற்கருணை நாதரை தேடுவதில் உறுதி பூண்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றுவார், சாத்தான் மீதும் வெற்றியை கொடுப்பார் என்று ஆலோசனை சொன்னேன். பிரியமானவர்களே, அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். யாரெல்லாம் இருந்தார்கள்? வீட்டில் இருந்த எல்லோருமே, சிறு குழந்தைகளும் அவர் தாய் தகப்பனும் வீட்டில் இருந்த எல்லோரும், அங்கு இருந்த பூனையும் நாயும் கூட எதுவுமே சாப்பிட்டது இல்லையாம். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் அருகில் வந்து படுத்துக் கொள்ளுமாம். பிரியமானவர்களே, 3 நாட்கள் கழித்தும் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். அந்த குடும்பத்திற்கு ஒரு விடுதலையை கொடுத்தார், ஒரு சமாதானத்தை கொடுத்தார். யாரெல்லாம் அந்த குடும்பத்திற்கு எதிராக சதித்திட்டத்தை செய்தார்களோ அவர்கள் அந்த தெருவில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு ஒரு வாரம் கழித்து என்னிடம் அதை பகிர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நினிவே பட்டணத்தின் மக்கள் அப்படித்தான். அவர்களுக்கு அந்த சோதனை வந்த பொழுதும், ஆண்டவரிடமிருந்து வார்த்தை வந்த பொழுதும், அங்கு நினிவே நகரத்தினுடைய அரசரும் மக்கள் அனைவரும் ஆடு மாடுகளும் கூட உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள் என்றும் யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வார்த்தையிலே நாம் வாசிக்கலாம். அந்த நேரத்திலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள், ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்தார்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், அனைவரையும் காப்பாற்றி விட்டார். எனவே இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியாம், வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமாம், உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய போராட்டமாம், குடும்பத்திலே சண்டை சச்சரவையோடும் ஒரு சாபத்தோடும் இருக்கிறீர்களாம், இந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி கண்களை பதிய வையுங்கள். அந்த யோசாபாத் அரசன் ஜெபித்ததை போல ஜெபியுங்கள். நினிவே நகரத்து மக்கள் ஜெபித்ததை போல உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். சில ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம் உள்ளதாக மாறிவிடும். உபவாச ஜெபம் எப்பொழுதுமே அவருக்கு பிரியம். அவர் அந்த ஜெபத்தை கேட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
பலப்படுத்துவார், உடைய குடும்பத்தையும் பலப்படுத்துவார். எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையான நேரத்திலே, காலை பொழுதிலே நம்முடைய போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஒருமனப்பட்டு நாம் அவரிடம் மன்றாடுவோம். அவரும் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம்முடைய குடும்பத்திலே ஒரு மீட்பை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களை தேடி வந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி வாஞ்சியோடு தேடக்கூடிய பிள்ளைகள், உபவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், உண்மையான நேரிய உள்ளத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்க நீர் பிரியமாக இருக்கின்றீர். ஆண்டவரே, உமது வார்த்தை சொல்லுகின்றது, 2 குறிப்பேடு 19வது அதிகாரம் கடைசி 11வது இறை வார்த்தையிலே, நல்லவரோடு ஆண்டவர் என்றும் இருப்பார் என்றும் மன உறுதியோடு செயல்படுங்கள் என்றும். ஆண்டவரே, மன உறுதியோடு செயல்பட முடியாத சூழ்நிலைகள் இருக்கின்றன. சில நேரங்களிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் உண்டு. குடும்பங்களிலே பிளவுகள் இருக்கின்றன, சந்தோஷமற்ற சூழ்நிலைகள் இருக்கின்றன. எதை எடுத்தாலும் தோல்விகளை சந்தித்து உடைந்து போய்விட்டோம் சுவாமி. இதோமை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மிடம் ஓர வஞ்சனை கிடையாது. ஆண்டவரே, உண்மையோடு தேடக்கூடிய பிள்ளைகளை நாடி வருகின்றீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் யோசாபாத் அரசனை போல உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இந்த நாளில் இருந்து உபவாசம் இருந்து ஜெபித்து பலத்தை பெற்றுக்கொண்டு தோல்வியின் மீது வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நினிவே நகரத்து மக்களை போல் நாங்கள் ஜெபிப்போம் அப்பா. எங்கள் மீது மனம் இறங்குவீராக. எங்களுக்கு எதிராக போரிட இருக்கக்கூடிய எங்களுடைய எதிரிகளை நீர் அப்புறப்படுத்திடுவீராக. அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, அவர்கள் உம்மை தேடி வருவார்கள் ஆக, வெற்றியை காண்பார்கள் ஆக. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு துதிக்க தெரியாது சுவாமி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். எங்களுடைய நன்றி ஜெபத்தை கேட்பீராக. ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். உமது பேரன்பு என்றும் உள்ளது என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடும் அப்பா. நோயிலிருந்து விடுதலை கொடும், சாபத்திலிருந்து விடுதலை கொடும். ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி புதிய பிள்ளைகளாக மாறுவார்கள் ஆக. அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லோரையும் மது மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே, காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. மனதிலே அமைதியை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.